ஐயா, ஹலோ. சொல்லுங்க. ஒண்ணு இல்லையா, சூரிய கலையை அதை முழுமையா நீங்க சொல்ற அளவுக்கு எங்களால செய்ய அந்த முடியலங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் சூரிய கலையில முழுமை தருவதற்கு என்னென்ன செய்யணும், அதுல ஒரு சில தவறுகள் எங்களுக்கு நடக்குதுயா. அந்த சூரிய கலையில முழுமையா அதுகிட்ட ஒப்படைக்கல அப்படிங்கிற நிகழ்வுல முன்னேற்றம் இருக்குயா. ஆனா முழுமையா அதுல ஒப்படைக்க இதுவாகலையா, சூரிய கலை முழுமை பெறலையா. இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்திருக்குது, வெறும் மூச்சு கவனிக்கவே கூடாது. மூச்சு விடுறப்போ பார்வை கீழே மேல் இருக்கணும். ஒரு குளிக்கிறப்ப நீங்க எந்த உணர்வோடு இருக்கீங்க? தண்ணிக்குள்ள குளிக்கிறப்ப தண்ணிக்குள்ள குளிச்சிருக்கீங்க இருக்கு தண்ணிக்குள்ள குளிக்கிறப்போ அப்படியே ஒரு உடம்புல ஒரு ஒரு அளவு அதிகமா வருமா இல்லையா? அது 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 போன்ற ஒரு உணவு வரணும். கூடியே போனோன்னா அவ்வளவு. இன்னைக்கு பதிவு ஒருத்தர் போட்டிருந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி நான் போனாங்க. பாத்துருங்கய்யா. நான் கேட்க வேண்டிய கேள்வி அதுல நிறைய பதில் வந்துருந்துச்சியா. நேற்று ஈவினிங் கேட்கக்கூடிய கேள்வியா இன்னைக்கு பதிவாக வந்துருச்சு. நல்ல விஷயம். அவரு அது கீழே போகுது, அங்க என்னவோ பண்ணுது, அப்புறம் மேல வருது. இதெல்லாம் தேவையில்லை. பழைய ஆராய்ச்சிகள் எல்லாம் மனசு ஆராய்ச்சி பண்ணி அவர்களுடைய மர்ம தேசத்துக்குள்ள போச்சுனாலே எல்லாம் காலி. அதனால்தான் தொண்டு குழிக்கு மேல என்ன நடக்கும் தெரியாமே நம்ம சாப்பிட வச்சுக்கிறாங்க. இதுதான். ஹலோ. சாப்பிட்ட உடனே அடிநாய்க்கு போன உணவு வெளியே போற வரைக்கும் நமக்கு எதுவுமே என்ன நடக்குமே தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தானாக்கா ஒருவேளை தெரிஞ்சதுனாக்கா உனக்கு பேதியாவே கெட்டு விட்டுருவான். உணவு ஜீரணமாகுது. திருக்குறளுக்கு இப்படி நம்ம கல்லூரிக்கு இவ்வளவு கணக்கு இது பண்ணு நான் சொல்றது முடியாது. இந்து குறைக்கு இவ்வளவு குறைக்கணும், அந்த குறைக்கு குறைக்கணும், நீ அப்படி போ இப்படி போகணும். மனசு மாத்திரம் உள்ளுக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜீவனத்தை முழுக்க தெரிஞ்சுட்டு வாழ்நாள ஒரு 10 வருஷத்துலயே முடிச்சு. சாப்பாடு எப்படி சொல்லிட்டு போன பிறகு நமக்கு எப்படி தெரியாம இருக்குதோ அது போல உள்சுவாசம் சுவாசம் உள்வந்த சுவாசம் போனான்னா அது மறந்துடணும் தற்கொலை. ஆனா அந்த மாதிரி நம்ம செய்வது கிடையாது. முதல் சுவாசத்தை உள்வாங்க உணர்வும் இருக்க கிடையாது, வெளிவர உணவும் இருக்க கிடையாது. அந்த நேரத்துல நினைக்கிற சிசி எல்லாமே சுவாசத்தை கெடுக்கதான் பார்க்கும். சுவாசத்தோடு மனம் ஒன்று இருந்தால்தான் சுவாசத்துல அந்த அழகு தன்னுடைய வேலையை சிறந்த செய்ய முடியும். ஆனா நம்ம சுவாசிக்கிறப்ப என்ன அலைகளால மோதி செஞ்சு நமக்கு ஆற்றல் சரியா அழகு செய்ய முடியாம நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அதனால சுவாசிக்கிறப்ப காற்று உட்கொண்டது போல ஒரு உணர்வு இருக்கும். என்ன கேள்வி? ஹலோ. இல்ல நீங்க சொன்ன மாதிரி
இல்ல நீங்க சொன்ன மாதிரி கண்ணு ஆமா கண்ணு வந்து கீழே வந்து கீழ் வெப்பை கீழ் லோயர் ஐலிட் அது கீழே எந்த காரணத்துக்கு கொண்டு இறங்கக்கூடாது. ஏன்னா கண் எங்க போகுதோ அங்கெல்லாம் எண்ணமும் போகுது. அந்த கீழே இருக்கிற ஐலிட்டோட பார்வை தங்கிட்டனாக்கா எண்ணங்கள்லாம் அருகே தங்கிடும். அதனுடைய மர்ம தேசத்துக்குள்ள போகாது எண்ணங்கள். ஐயா இதுல ஒரு சின்ன தவறு நடக்குயா. நான் பயிற்சி செய்யும் போது கீழே கீழே சுவாசம் சந்திரகளை இழுக்கும் போது அதுல தங்க வைக்கிற செயல் நல்லபடியா நடக்குயா. அது சூரியகளை வெளிவிடும் போது அது வந்து ஒரு உணர்வா மேல வரும்போது கண்ணை அனுப்பி செயலாம் மேல அது எங்கெங்கெல்லாம் போதும் அது கீழே கண்டினியூஸா தங்க வைக்க முடியும். அந்த உணர்வை நீங்க சட்டியே பண்ணக்கூடாது. ஆமா. ஆனா நான் கண்ணு மேல தூக்கணுங்கிற இதுல அது வரலையா. அதுவா மேல வந்து சந்திர கலையில நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சந்திர கலை மனசுக்கு சொந்தம். என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். சந்திரகளை இருந்துன்னா சுவாசத்தை உருவாங்க எண்ணமே வராது இல்லையா. சந்திரகளை வந்து சந்திரகளை நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா சூரியகளில நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. சந்திரகளில சூரியர்களுக்கு வேண்டியவற்றை சந்திரகளில தான் செய்ய முடியும். சூரியகளை ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு அது அதனுடைய வேலையை செய்வதற்கு காத்திருக்கணும். முழுமையை செய்வதற்கு. அத தெளிவான தமிழ்ல தானே பேசுறேன். ஏன் புரிய மாட்டேங்குது? இல்ல 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 அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையா. நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே புரியுதுயா. பயிற்சி செய்யும் போது அது செயலுக்கு வரும்போது சின்ன சின்ன அவசரம் அந்த மனசு வேகத்துல அது புலப்பட மாட்டேங்குது. 4 சுவாசம் ஒழுங்கா வருது, 5வது சுவாசம் அந்த பெற்ற ஆற்றலை வச்சுட்டு அது குடிக்க ஆரம்பிச்சுது. கையில காசு இல்லாதுன்னா வீட்டுல முடங்கி கிடக்குறோம். கையில காசு வந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் நடக்குதுயா. 4-5 வருஷம் கரெக்டா அந்த ஒப்படைத்தல் செயல் வந்து கரெக்டா பண்ண முடியுது. அதுக்கடுத்து 6வது வருஷம் 7வது வருஷம் பாத்தீங்கன்னா அந்த எப்படி ஒப்படைக்கணுங்கிறதே தெரியாம போயிருக்கு. எப்படி ஒப்படைக்க தெரியாம குளிச்சுட்டு வெளியே ஓடுது, மனசு வெளியே ஓடிடுது. ஆமா, இதுதான் பிரச்சனையே. கையில காசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? 1008 ஆசையில வச்சுட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு கையில காசு இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான்? உடனே செலவு பண்ண தானே பார்ப்பான். ஆமாயா, அது போலதான் மனுஷனுக்கு. நாலு சுவாசத்துல அவன் வந்து ஆற்றல் வந்தோடனே இந்த மனசு வெளியே அங்க இங்க சாவ பார்க்குது. அதை நம்ம என்ன பண்ணோம்னா சரி ரைட்டு போகட்டும் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அது என்னதான் செய்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருந்தோம். விட்டுட்டு மறுபடியும் எந்திரிக்கணும். மறுபடியும் சுவாசத்துல ஈடுபடணும். மறுபடியும் சுவாசத்துல ஈடுபடுறப்பதான் விழிப்பு நிலை நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. விழுந்தவன் எழுகின்ற பொழுது விழிப்பு நிலை நமக்கு வருது. அகத்துல இருக்கிற தோல்வி வேற, புறத்துல இருக்கிற தோல்வி வேற. புறத்துல இருக்கிற தோல்வி ஆற்றல் குறைபாடால வருது. அகத்துல இருக்கிற தோல்வி வீட்டினுடைய பெருகி ஆற்றல் பெருக்கத்துக்கான வழியை கிடைக்குது.
நேற்று திடீர்னு கழிப்பு ரொம்ப கழிப்பா இருக்கு, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. கழிப்பு ஏன் வருது அப்படின்னா, 100 ஒத்த அழுத்தமுள்ள ஒரு 10-20 அழுத்தமுள்ள எண்ணங்கள் வந்து ஒரே நேரத்துல வெளியே போறப்ப என்ன செய்யுன்னு தெரியாம ஒரு கழிப்பு வரும். அந்த நேரத்துல அந்த நாய்க்குட்டி 10 குட்டியில போறதுக்கு நல்ல சிரமப்படும். ஏன்னா வீட்டுக்கு இருக்கிற 10 குட்டிலும் ஒரே நேரத்துல வெளியேறதுக்கு அது வந்து முயற்சி பண்ணும். அப்புறம் அது என்ன பண்ணும், பாடியை அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு குட்டியா வெளியே வர்றதுக்கு பார்க்கும். அதே போல ஒவ்வொரு குட்டியா வெளியே வந்து போய்ப்பாடு 10 குட்டியில வர வரைக்கும் அது அமைதியா பொசிஷன் உடம்ப அப்படி இப்படி ஆக்கி ஒவ்வொரு குட்டியா வெளியே வர்றதுக்கு பார்த்துட்டு இருக்கும். 10 குட்டி வந்தவுடனே அதுக்கு ரிலீஸ் கிடைச்சது. மனசனுக்கு என்னன்னா 10 எண்ணங்கள் ஒரே நேரத்துல இது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா உள்ளுக்கு மோதிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குன்னா அவனுக்கு கல்வி வர ஆரம்பிச்சது. இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா அது செய்யலாமா இது செய்யலாமா எதைத்தான் செய்வது அப்படின்னு கல்வி வர ஆரம்பிச்சது. அப்ப அவன் ஒரு எண்ணத்தை பிடிச்சிட்டு அந்த எண்ணத்தை போக விடணும், வெளியே போடா நாய் குட்டி போட்ட மாதிரி என்னது போய் சொல்லிட்டு அடுத்த எண்ணெய் அது பின்தொடராம அடுத்த எண்ணத்தையும் போக விடணும். இந்த மாதிரி எண்ணத்தை போக விட கலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை. ஒவ்வொரு எண்ணத்தையா போக விட கலை ரொம்ப முக்கியமான கலை. இப்போ அடுத்த எண்ணெய் என்ன இருக்குது, எண்ணெய் எந்த எண்ணெய் இருக்குது, அது நல்ல கலை காமிக்கும். தொடர்ந்து வா வெளியே வா, அந்த எண்ணெய் வெளியே வா, வெளியே வந்துட்டு போயிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள நம்ம அதை சட்டை பண்ணாம உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பாக்குறப்ப இன்னொரு என்ன தலையை காமிக்கும். நீங்க என்ன நம்ம கவனிக்கிற ஆள் சொன்னோன்னா இது ஓடி போயிடும். இப்படியே வந்து அந்த அந்த பைப் நின்று போச்சுன்னா அதற்கு பைப் நின்று போச்சுன்னா உள்ளுக்கு இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெளியே அனுப்பிச்சிடணும். அப்புறம் மறுபடியும் நம்ம பைக்கில் மறுபடியும் வெற்றி வச்சு பைக்கில் எண்ணெய் வச்சு ரொம்ப சுலபமா இப்படி பல வாட்டி பண்ணிட்டு இருக்கிறப்ப உள்ளுக்கு இருக்கிற குறைஞ்சு இருக்கிற எண்ணங்கள் ஒண்ணு ஒன்னா காலி ஆகிட்டே இருக்கிறப்போ நம்ம தொடர்ந்து பயிற்சியில சூழ்நிலையில தொடர்ந்து அந்த அந்த நிலை பற்றி நம்மளால முடியும். வீட்டு நிலையும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உள்ளுக்குள்ள அந்த ப்ரெஷர் இருக்காது. ப்ரெஷர் இல்லாம இருக்கிறப்ப தொடர்ந்து நம்ம சூழ்நிலையில முழுமையா நம்ம இருக்கலாம். சரிங்க ஐயா, இதுல அன்பர்கள் சார்பா ஒரு கேள்வியா, அந்த வெளியே அன்பர்களே நானும் ஒருத்தன் சொல்லுங்க. அந்த எண்ணங்களை ஒவ்வொன்னா வெளியே எடுத்து போடணும்னு சொல்றீங்களா, அதை நடைமுறையில எப்படி பயிற்சி முறையில கொண்டு பண்றதுயா பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த சூரியகளை பண்றப்ப நமக்கு வந்து அந்த அமைதின்னு ஒண்ணு வந்து அதுல வந்து விழிப்பு நிலை வரப்ப அந்த விழிப்பு நிலையாலதான் ஒவ்வொரு எண்ணத்தையே போக விடணும். அப்ப ஒவ்வொரு எண்ணமா பாஸ் ஆகி வெளியே போற அந்த அர்த்தம் நமக்கு தெரிய வரும். இப்ப நீங்க தோன்ற நிலை இருந்து இருக்கிறப்ப எண்ணங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆமாய்யா. அந்த 4-5 சுவாச காலத்துல எல்லா எண்ணங்களும் வெளியே போக விடாம ஒரு தோன்ற நிலை இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு 10-15 எண்ணங்கள் ஒன்னா வந்து அப்பதான் அதிகமா வருதுயா. ஆமா, அந்த பிரச்சனைல என்ன அது குளிர்ந்த எண்ணங்கள் ஒண்ணு ஒன்னா போக விடாம அக்குமுலேட் ஆன எண்ணங்கள், குளிர்ந்த எண்ணங்கள். ஒரு காலகட்டத்தில் தடைப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருது.
அது வெளியே ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியான உடனே நீங்க ஒரு 10 சுவாசத்துக்கு அப்புறமா 11 சுவாசத்துக்கு போக முடியாம பண்ண இது தடை வந்துடுது. டக்குன்னு ஒரு சுவாச காலத்துக்குள்ள அது அப்படியே ரிலீஸ் பண்ணி ஒவ்வொரு எண்ணமா போ என்ன இருக்கு போகணும். ஒரு சுவாசம் தான் தடைப்படணும். ஆமா, 11வது சுவாசம் தடைப்பட்டு 12வது சுவாசத்தில் ஆரம்பிச்சிடணும். அது ஒரு 20-22 வரைக்கும் அப்படியே போகும். மறுபடியும் எண்ணங்கள் அந்த தோன்ற நிலையில உள்ளுக்கு வெளியே வர்ற எண்ணங்கள் எல்லாம் மறுபடியும் புரிய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நாங்க என்ன பண்ணணும்? அந்த எண்ணங்கள் என்ன இருக்குன்னு பாக்கணுமா? என்ன மாதிரி எண்ணங்கள் சுவாசமே நீங்க பண்ண முடியாது. உடனே ஒவ்வொரு எண்ணமா வெளியே போக விடணும். ஆமா, வெளியே போக சொல்றீங்களா? அது எப்படி பண்றது? நடைமுறையில எப்படி பண்றதுன்னு கேக்குறேன். அது புரியல. நீங்க தோன்ற நிலை இருக்கிறது உங்க ஒரு விழிப்பு நிலை வந்தது. இப்ப அந்த எண்ணங்கள் வெளியே வர்றது அந்த விழிப்பு நிலையில உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். இப்ப சாதாரண நிலையில அது தெரியாது. அது வாட்டு ஒண்ணா பாஸ் பண்ணிருக்க நீங்களும் மனமா மாறிடுவீங்க. ஆனா அந்த சுவாசத்துல இந்த தோன்ற நிலையில் விழிப்பு நிலை இருக்கிறப்ப மனதை ஆராயக்கூடிய விழிப்பு நிலை நமக்கு வந்துடுது. அப்ப அங்க 2 நம்ம ஒன்னு விழிப்பு நிலையாவும் இன்னொன்னு மனமாவும் மாறிட்டோம். புரிஞ்சுங்களா? இந்த சுவாச பயிற்சியில மட்டும்தான் நம்ம 2ஆக மாறுறோம். ஒண்ணு விழிப்பு நிலையாக மாற, இன்னொன்னு எண்ணங்கள் தீர்ந்த மனமாக மாறிக்கிட்டோம். இது டக்குன்னு ஒரு சுவாசத்தை நிதான விழிப்பு நிலை ஒண்ணு ஒண்ணா வெளியே கிளம்பு அந்த 4 வினாடிக்குள்ள எல்லா எண்ணத்தையும் பாஸ் பண்ணி விட்டாச்சுன்னா அது எண்ணங்கள் எல்லாம் காணாம போயிடுது. நீங்க சாதாரணமா சுவாச பயிற்சி பண்ணாம சாதாரணமா இருக்கிறப்ப ஒவ்வொரு எண்ணமா போகும். நீங்க எண்ணமயமாகவே மனமயமாகவே இருக்கீங்க. விழிப்பு நிலை உங்களுக்கு வரவே வராது, நமக்கு வரவே வராது. அப்ப மனதினுடைய மனதை கையாளக்கூடிய விழிப்பு இல்லாத நேரத்துல மன தன்னுடைய இஷ்டத்துக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கு. மூச்சு பயிற்சி பண்ணாத நேரம் எல்லாம் நம்ம மனமாக மட்டுமே இருப்போம். ஆனா மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப மனமும் பிளஸ் விழிப்பு நிலையமாக இருக்கும். அந்த விழிப்பு நிலையில தான் உங்களுக்கு அந்த அழுத்தம் தெரியும். மனதின் அழுத்தம் தெரியும். அந்த அழுத்தம் என்ன பண்ணுன்னா பயிற்சி பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கு. அப்போ என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு இன்னும் நிறைய டக்கு தெரியுமா? டக்குன்னு பாஸ் ஆகி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அடுத்த எண்ணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறப்பே அது தலை காட்ட ஆரம்பிச்சது. ஆமா, இது குயிக் ப்ராசஸ்ல ஒவ்வொரு எண்ணமா வெளியே மாசத்துல இருக்கிற அழுத்தம் கொடுக்கிற எண்ணங்கள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சு வச்சிடணும். ஆமா, ஆனா சுவாச பயிற்சி இல்லாத நேரத்துல அந்த எண்ணங்கள்ல நம்ம அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த எண்ணத்துடைய பயணத்துல பார்ப்போம். அது நம்மளை கைவிட்டு போனாதான் அடுத்த எண்ணத்தை நம்ம பிடிப்போம் நமக்கு. ஆனா இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு எண்ணத்தையும் அனுப்பக்கூடிய ஆற்றல் நமக்கு விழிப்பு நிலையால வந்துடும். இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. எந்த கவலை வந்தாலும் அந்த கவலையை வெளியே அனுப்பிச்சிடலாம். எந்த கவலை உயிரை பற்றி கவலை வந்தா கூட அதை அனுப்பிக்கலாம். அது ஒரு பெரிய கலை. விழிப்பு நிலையால மனிதர்களுடைய எண்ணங்களை விரட்டுவது. இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. 10 நிமிடங்கள் 10 சுவாசங்கள் வந்த உடனே விழிப்பு நிலை வந்தது. அதே நேரத்தில் மனதில் எண்ணங்கள் அழுத்தம் வந்தது. அந்த விழிப்பு நிலையால அந்த எண்ணங்களை துரத்தி அடித்தது. ஒண்ணு துரத்தியெல்லாம் அடிக்கூடாது. ஒண்ணு வெளியே வா 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 ஒன்னு அடுத்து என்ன நம்ம அடுத்தது என்னன்னா போறப்பயே ஒரு எண்ணம் வெளியே நின்று நமக்காக காத்துட்டு இருக்காது. அது போயிட்டே இருக்காது. எண்ணம் நமக்கு சொல்லிட்டே இருக்கும்.
நமக்காக காத்துட்டு இருக்காது. என்ன நம்ம தான் அந்த எண்ணத்துல ஏறிக்கிட்டு பயணப்படுறோமே தவிர அது காத்துட்டு இருக்காது. அது போயிடும் உடனே. அந்த 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 பயம், இந்த பயம், இந்த இது, அந்த கவலை, இந்த கவலை, எல்லா எண்ணங்களும் உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப ஒவ்வொரு எண்ணமா நீங்க கொடுக்குறப்ப ரொம்ப ஒரு இனம் தெரியாத அனுபவம் இல்லைங்களா? அது அது விழிப்பு நிலையால அது சாத்தியமாகும். விழிப்பு நிலையால எண்ணங்களை 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 போக்க வைத்து, எண்ணங்களை உருண்டோட வைத்து. ஆமா, இல்லைன்னா எண்ணங்களை அதுக்கு என்ன சொல்லலாம், எண்ணங்களை உறிஞ்சுவது. மனதில் ஒவ்வொரு எண்ணத்தையும் உறிஞ்சி இழுப்பு நிலையில பொண்ணு நீக்கிட்டான்னு வச்சுக்க மனசுல. அப்புறம் கீழே கருத்துல எந்த எண்ணமும் இருக்காது. அப்ப நீங்க பயிற்சி மறுபடியும் இணைந்தீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு 10 சுவாசம் மறுபடியும் ஆற்றல் வந்துடும். அதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் எண்ணங்கள் வந்துடும். ஆனா முதல்ல ஒரு எண்ணங்கள் மாதிரி 2வது எண்ணங்கள் கொஞ்சம் பலவீனமான எண்ணங்கள் தான் வரும் இல்லைங்களா? இந்த எண்ணங்கள் கற்றுக்கிட்டு கூட 3வது அட்டம்ப்ட் மறுபடியும் சுவாச பயிற்சி நீங்க நல்ல அப்படியே நடக்கணும். அந்த மறுபடியும் ஆற்றல் வந்துடும். மறுபடியும் எண்ணங்கள் சேரும். அது இன்னும் ரொம்ப பலவீனமான எண்ணங்களா இருக்கும் இல்லைங்களா? 30 நிமிஷத்துல ஒரு 10-15 அட்டம்ப்ட் அடிக்கிறப்போ அதே போல கடைசியில எண்ணங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அது தானாவே வெளியே போயிடும். அந்த நிப்பட்டோட அவசியம் இல்லை. உள்ளே இருக்கணும், வீட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அது தானாவே போயிடும். அது பிரஷரும் கொடுக்காது, மனதில் ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காது. நீங்க அந்த நேரத்துல இந்த சுவாசத்துல நீடித்து நிற்கலாம். இப்பதான் 20 நிமிடத்துல 30 நிமிடம் வரைக்கும் நீங்க சுலபமா சுவாசத்துல ஈடுபடலாம். அந்த நேரத்துல கிடைக்கிற அளப்பதிக ஆற்றல்கள் உடல் வலி எல்லாம் போய்க்குது. யாரும் உடல் எந்திரிச்சானாக்கா அவங்க இந்த பயிற்சியில இன்னும் தேர்ச்சி தரல, மேன்மை அடைகிறன்னு அர்த்தம். எண்ணங்களோட அழுத்தத்தோட இருந்திருக்காங்க. ஆமா, என்ன அழுத்தத்தோட அது வெளியே அனுப்ப முடியாம அவங்க வீட்டு நிலையை பயன்படுத்தி அது வெளியே அனுப்ப முடியாம இருந்திருக்கிறாங்க. அந்த அழுத்தத்தோடையே வெளியே அனுப்பாம அந்த அழுத்தத்தோடையே மீதி 29-28 நிமிஷம் அப்படி இருந்துட்டு என்ன நடக்கும்? இன்னும் உடம்பு வலி, அந்த வலி, இந்த வலி, எல்லா வலி உள்ளுக்கு அந்த அழுத்தம் வேற, இந்த காலு இருக்கிற அழுத்தம் வேற, பாடிகளுக்கு அழுத்தம் வேற, இன்னும் வலி ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. வலியை நீக்கிறது அந்த எண்ணங்களை நீக்கினாதான் வலி. பிரசவ வேதனையில வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை வெளியே வந்ததான் தாய்க்கு பிரசவ வேதனை ஆக்கிடும் இல்லைங்களா? அதுபோல மனசுக்குள்ள எண்ணங்கள் தீர்ந்து அழுத்தம் கொடுக்குறப்ப மன அழுத்தமே உடல் அழுத்தத்துக்கு காரணமானது. அதனால்தான் எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துருக்கிறப்ப உடம்புல அவ்வளவு வலிகளுக்கு காரணம். அந்த வலிகள் எல்லாம் எண்ணங்களோட அழுத்தத்தோட விளைவுதான். விளைவுதான். அந்த எண்ணங்களை யூஸ் பண்ண இந்த வலிகளும் தானாக குறைஞ்சு போயிடும். ஏதாவது கவலையினுடைய அழுத்தம் வந்தோம்னா தலையில இல்லையா? ஆமா ஆமா. உடம்புல ஏதோ அடிக்கப்பட்ட மாதிரி இருக்குது இல்லையா? அவன் ஒரு வேளையும் தண்ணி இருக்க மாட்டான். ஆனா உடம்பு நேரத்துல அடிக்கப்பட்ட மாதிரி ஒரு இருந்துடும். இதெல்லாம் எண்ணங்களோட உள் அழுத்தத்துல வர வேக வழியும் கூட. அதான் அந்த அழுத்தமான எண்ணங்களை எப்படி விரட்டி அடிக்கணுங்கிற மெத்தட் தெரியாம தான் எல்லாரும் இருக்கிறோம். இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. கண்டிப்பா. ஏன்னா சுவாச பயிற்சியில உங்களுக்கு தோன்றா நிலையில இருக்கிற உருவாகிற அந்த விழிப்பு நிலையில
இப்ப வந்து வீட்டு நிலையாலும் மனநிலையாலும் ரெண்டா ஆயுதுங்க. இந்த வீட்டு நிலையால இந்த மனதில் இருக்கிற பிரச்சனைகளை உடனே உணர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு எனக்கும் ஒவ்வொரு எண்ணமா உரி மனசுல உரி ஒரு பிரசவம் பார்க்குறீங்க. ஒரு பிரசவம் பார்க்குறீங்க. எந்த சிறிய களத்துல ஒரு 8-10 செகண்டுக்குள்ளே டக்கு பிரசவம் பார்க்குறீங்க. அப்புறம் மறுபடியும் பிரசவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. மறுபடியும் எந்த சிக்கலும் இல்லாம ஃபீல் பண்றப்ப மறுபடியும் கொஞ்சம் சுவாச பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. 10-15 பயிற்சி வந்து ஒண்ணு மறுபடியும் எண்ணங்கள் தீர்ந்துடுது. ஆனா அந்த எண்ணங்கள் முதல்ல தீர்ந்த எண்ணங்களை காட்டும் வலி குறைஞ்சதா இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? குறைஞ்ச அழுத்தமுள்ள எண்ணங்கள் தான் ரெண்டாவது பேச்சா வருது. அவங்க தொகுத்தா வருது. முதல் தொகுப்பினுடைய அழுத்தம் ரெண்டாவது தொகுப்பு இருக்காது. ரெண்டாவது தொகுப்பு அழுத்தம் மூணாவது தொகுப்புக்கு இருக்காது. கடைசியில ஒரு 20 நிமிஷத்துல நமக்கு என்னன்னா ஒரு 20 அட்டம் அடிச்சிருப்போம். அந்த 20 நிமிஷத்துல வர எண்ணங்களுடைய அழுத்தம் ரொம்ப 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 கொஞ்சம் குறைவா இருக்கும். புரியுதுங்களா? அந்த அழுத்தத்தை நீங்க வந்து ஈஸியா ஜெயிச்சிடல. ஈஸியா ஜெயிச்சு சுவாசத்தை கண்டினியூஸா ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து 10 நிமிஷம் கண்டினியூஸா கொஞ்சம் பேராற்றல் வரும். இந்த பேராற்றல்ல இந்த வழிகள் எல்லாம் காணாமல் போயிடும். குழந்தைங்க எல்லாம் வகுப்புல பாடம் கேட்டுதான் இருக்குது. அதுக்கு எண்ணங்கள் இல்லாம இருக்குது. டீச்சர் பயத்துல டீச்சர் வாத்தியார் கொடுக்குற பயத்துல அது எண்ணங்களை வந்து கொஞ்சம் அடங்கி போய் நிற்குது. வகுப்பு முடிஞ்சு வெளியே விட்ட உடனே என்ன கூச்சல் போடுது. அதெல்லாம் என்னாச்சு எண்ணங்கள் அவங்கள விட்டு வெளியே ஒன்னா அந்த வகுப்பு விட்டு போன உடனே எண்ணங்களை வெளியே போறதுனால அதுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஒரே ஆனந்தத்துல கத்திட்டு போயிருங்க. ஆமா, நம்ம வகுப்புலயும் அமைதியா உட்கார்ந்து கொஞ்சம் டீ டைம் சரி ஒரு 10 நிமிஷம் டீ குடிங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் போய் கட்டம்னு பண்ணிடுறாங்க இல்லைங்களா? வகுப்புல சரி நம்ம ஏதாவது சொல்ல போனா மற்றவங்க நம்ம பார்த்து சிரிப்பாங்க, செய்வாங்க, ஏதாவது திட்டுவாங்க. அப்படி பயத்துல அப்படியே உள்ளுக்கு வர எண்ணங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு 5 நிமிஷம் வெளியே விட்ட உடனே என்ன நடக்குது? பேசின விஷயத்தை கேட்ட விஷயத்தை யாராவது திரும்ப நினைச்சு பார்க்கலாங்களா? இல்ல கண்ணன் கமலக்கண்ணன் ஐயா இருக்கா வீட்டு போட்டுருங்க. சொல்லுங்க ஐயா நினைச்சு பாக்குறேயா. அதாவது கேட்குறீங்களா நீங்க? கவனிச்சுட்டு இருக்கீங்க. சரி. 5 வகுப்புல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வகுப்பு நடத்திருக்கோம். ஒரு 5 நிமிஷம் டீ குடிக்க விட்டாச்சுன்னா என்ன நடக்குது? சலசலப்பு அதிகமாயிடுதுயா. சலசலப்பு அதிகமாயிடுது. கலப்புன்னு அந்த வகுப்பு பேசணும். சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரும் பேசவே கிடையாது. அதான் பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கியா? அதெல்லாம் நிச்சயமா இருக்காது. வீட்டுக்குள்ள குழந்தைக்கிற எண்ணங்கள் தான் பேசும். வகுப்புல நடந்த விஷயங்களை ஒரு 5 நிமிஷம் கேட்டு விட்ட உடனே இது வரைக்கும் வகுப்பு நடந்த அந்த 1 மணி நேரத்துல நடந்த வகுப்புல நடந்த விஷயங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த கதை இந்த கதை அது இது. ஏன்னா எண்ணங்கள் உள்ளுக்கு அடைஞ்சிட்டு எண்ணங்களை ரிலீஸ் பண்ணாத பார்த்தாங்க. நல்லதுதான் அது. நல்லதுதான்.
அப்போ மறுபடியும் அங்க வந்து ரிலீஸ் பண்ணாதான் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட்ல கொஞ்சம் அமைதியா உட்காருவாங்க. ஒரு அவங்க அவங்க என்ன பிரகாரம் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணும். இதுல வந்து ஏன்னா இப்படி பண்றாங்க செய்யறாங்கன்னு பேசுறதுல நல்லா தகுது புரியுதுங்களா? சரிங்க சரிங்க அதே போலதான் சுவாசத்துலையும் சரிங்க. அது வயசு முந்தினா வீட்டுக்கு போறப்ப கலகலகலகன்னு அந்த அது இது சொல்லிட்டு பேசுறதுக்கு காரணம் உள்ளுக்கு இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் வந்து வெளியே ரிலீஸ் பண்ற வேலை. சரிங்க. அதுவும் முக்கியம்தான் புரியுதுங்களா? சரிங்க. அதே போலதான் ஒவ்வொரு சுவாசத்திலையும் விழுந்துட்ட அந்த எண்ணங்களை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து அர்த்தம் அடிக்கணும். சரிங்க. அந்த ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளே அப்படியே அசைஞ்சு அப்படியே உட்கார்ந்துருக்கிறப்போ முடியாத சுவாசத்தை கவனிக்க முடியாத அல்லது சூரியகளில் வந்து சரியான வழியில நம்ம கையாள முடியாத சமயத்துல ஒரு நிமிஷம் எண்ணங்கள் அழுத்த நம்ம வீட்டு நிலையால உணர முடியும். புரிஞ்சுதுங்களா? சரிங்க. விழிப்பு நிலை உடந்த உடனே ஒவ்வொரு எண்ணத்தையா வெளியே விட்டுருந்தாங்க. விழிப்பு நிலையாலதான் எனக்கு வெளியே தள்ளுற வேலையை பார்க்க முடியும். நம்ம பிரசவம் பார்க்க முடியும். என்ன இது இது மனம் என்ற கர்ப்பப்பையிலிருந்து எண்ணங்கள் என்ற நாய்க்குட்டிகளை பிரசவம் பார்க்குற மாதிரி. சரிங்க. அப்படி ஒவ்வொரு எண்ணத்தையா வெளியே போட்டுதான் ரிலீஸ் ஆகுது. அடுத்த தடவை அது அந்த எண்ணங்களை அளவு பண்றது டெக்னிக்கு. அது எண்ணங்களை அளவு பண்றது யாரால முடியும்னா நம்ம தோன்றா நிலை அந்த 7 சுவாசம் ஒழுங்கு பண்ணுன அந்த தோன்றா நிலையில கிடைச்ச அந்த விழிப்பு சக்தியில தான் அந்த எண்ணங்களை வந்து வெளியேற்ற முடியும். புரியுது. என்ன பிரசவம் அது பேர் என்ன எண்ணங்களின் பிரசவம். புரியுதுங்களா? சரிங்க. மனமந்த கர்ப்பத்தை வந்து எண்ணங்களுடைய பிரசவம் நம்ம பார்க்கணும் அந்த விழிப்பு நிலையால. சரிங்க. ஐயா இப்போ விழிப்பு நிலையால பார்க்கறது அப்படின்றப்ப வந்து ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்தை நம்ம வெறுமனே கவனிச்சாலே அது வெளியே போயிடுமாயா இல்ல கவனிக்கும் போது அது எப்படி ஆகுது? அடுத்த எண்ணத்தை பார்க்கணும். உள்ளுக்குள்ள அடுத்து என்ன என்ன வெயிட்டிங்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது வீட்டு தான் பார்க்க முடியும். மனசால பார்க்க முடியாது. ஒரு தாயே தனக்கு பிரசவத்தை பார்க்க முடியாது. வெளியால வச்சுதான் நம்ம பிரசவம் பார்க்கக்கூடாது. அது நான் இது தானாகவே அது போக விடுங்க. புரிஞ்சுதுங்களா? ஆமாங்க. இப்போ ஒரு எண்ணத்தை வருதுன்னா அந்த எண்ணத்தை கவனிச்சா அடுத்த ஒரு இடைவெளி வருது. அது ஒரு நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு எண்ணம் ஏதாவது இருக்குதா அடுத்த எண்ணத்து அது அந்த இடைவெளிக்கு அப்புறமா அடுத்த எண்ணம் வருது வெளியே. இப்படியே ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடுவில் ஒரு கிஃப்ட் வர்றது மிகப்பெரிய சாதனை தான். மிகப்பெரிய பாக்கியம் தான். சரிங்க. ஒட்டுமொத்தமா என்ன வந்து நெரிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப மனுஷனுக்கு குழப்பமாயது, மனுஷனுக்கு டென்ஷனாயிடுது. சிற்றப்ப என்ன சிற்றப்பு ஒருத்தன சிற்றப்ப அப்படி எந்த வார்த்தை சிற்றலான்னு சொல்றப்பதான் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. சரிங்க. பழைய விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த விஷயங்கள் நோண்டி எடுத்து சிற்றலான்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நோண்டி எடுத்து அவனுடைய பழைய சாட்சியெல்லாம் யோசனை பண்ணி அப்படி சுற்றலாமா இப்படி சுற்றலாமா அப்படின்னு யோசனை பண்றதுதான் அவனுக்கு கோபத்துல ஒருத்தன் சிற்றப்ப டென்ஷனோட திட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துல எண்ணங்களுடைய பிரசவம் அந்த இடத்துல பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் விழிப்புணர்வு இருக்காது. ஆனால் சுவாசத்துல விழிப்புணர்வு இருக்கும். அதனால்தான் டென்ஷன் நேரத்தில் அமைதியே நம்ம ரெண்டு பெருமிக்கு விட்டாச்சுன்னா விழிப்புணர்வு வந்துடும். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. கோபம் வரப்ப 2-3 பெருமைக்கு விடுங்க. பெருமைக்கு விட்டீங்கன்னா வந்து அந்த கோபம் காணாம போயிடும். ஆற்றல் வேலை வந்த கோவம் வந்து ஆற்றல் வந்த உடனே அந்த கோவம் மறந்துடும் இல்லையா? ஆற்றல் வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா தெளிவு வந்துடும். அவன் செஞ்சு தட்டு மாத்தின நல்லதும் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு எண்ணத்தையா விட பார்த்தா
இல்லைங்களா? அப்ப கண்ணாபண்ணா சுட்டு வேலை இருக்கும். அவனுக்கு புத்திமை சொல்ல பார்த்தேன். கபு கண்ணத்தை நீட்டு கபு கண்ணத்தை ஒவ்வொரு எண்ணமா வருஷப்படுத்தி கோரப்படுத்தி ஒவ்வொரு எண்ணத்தையா வெளியில சாப்பிடுறப்ப கோபத்தை ஏற்படுத்தின மாதிரி சமாதானம் சுலபமா சமாதானம் ஆயிடுவான். இல்லைன்னாக்கா அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா வார்த்தைகளை உள்ளுக்குள்ள முற்றி மோதி சுத்தி முட்டாகி முகமெல்லாம் வந்து சிவந்து கண்கள் எல்லாம் சிவந்து அழுத்தம் ஜாஸ்தியாகி அப்புறம் கண்ணாபின்னு ஏதோ சுத்த ஆரம்பிச்சு பிரச்சனை பெருசா போயிடுது. அப்ப அவனுக்கு எண்ணங்கள் என்ன பிரசவம் பார்க்க அவனுக்கு தெரியலை. காரணம் ஏன் என்ன பிரசவம் பார்க்க தெரியலன்னா வீட்டுங்களே அவன் எடுத்துல அப்ப பயிற்சியில அப்பதான் சொல்றாங்க ஒரு 4 சுவாசம் அமைதி பெருமூச்சு விடுங்க. ஒருத்தன் திட்டத்தனா கோபம் வர்றதுக்கு முன்னாடி 2 மணி பெருமூச்சு விடுங்க. அப்புறம் அந்த கோபம் காணாம போயிடும் சொல்றாங்க இல்லையா சில பேரு. அதுக்கு காரணம் இதுதான். அந்த பெருமூச்சுல விழிப்பு நிலை அவருக்கு நல்ல வேலை பார்த்து விழிப்பு நிலையோட ஆற்றலையும் குடிச்ச உடனே அந்த விழிப்பு நிலையே வீட்டு இருக்கிற எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொன்றா வெளியிட ஆரம்பிச்சது. அப்ப டென்ஷன் குறைஞ்சு போகுது. அதே போலதான் நம்மளுடைய பயிற்சியிலையும் சுவாச பயிற்சி பண்றப்ப திடீர்னு எண்ணங்கள் தூங்குது. அமைதியா எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எண்ணங்களை தூங்கி ஒண்ணு டக்குன்னு அமைதி காணாம போயிடும் இல்லைங்களா? ஒரு கோவில் சன்னிதானத்துல எத்தனை பேர் அப்படியே கடவுளை பார்த்து கும்பிட்டே இருப்பாங்க. ஒரு 20 செகண்ட், ஒரு 30 செகண்ட், அதுக்கு மேல பாருங்க சைட்ல அப்படி மேல பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமா, திருப்பதி ஏழுமலையா பாக்குறதுக்கு சென்னை போய் அங்க ஒரு 24 மணி நேரம் அந்த கூட்டுக்குள்ள அழைச்சி கட்டிட்டு அப்புறம் கீழே போயிட்டு அந்த தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிடம் நிக்க விடுறானே, அந்த ஒரு நிமிடம் எவ்வளவு பொன்னான நேரம் பார்த்துட்டு அந்த இடத்துல நல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கூட ஒரு 10-15 செகண்டுக்கு மேல கடவுளை பார்த்துட்டு இருக்க மாட்டான். இல்லையா உண்மையா போர் வச்சிருங்க 10 செகண்ட் பாப்பா, அதுக்கு சைட்ல பாப்பா சைட்ல பாப்பா என்ன சரி பூஜை பண்ண மாட்டேங்க பேச்ச மாற்றுவான். அந்த சோம்பா நிலையில அடிக்க முடியல. வினாடுக்குள்ளேயே எண்ணங்கள் வந்து என்ன தர்சனம் நல்லா இருக்குது அப்படி அலங்காரங்கள் பார்க்கறது காரணமா இந்த மனசு அந்த எண்ணங்கள் வெளியே வருவதுதான். அப்ப பக்கத்துல உள்ள வீட்டுக்கு போகலாம், ஆனா தேவத்துல வீட்டுக்கு போகலாம். அப்புறம் வெளியே போலீஸ்கார வெளியே தள்ளிக்கிட்டு போலீஸ்கார மேல ஒரு நேரம் சுட்டு போவேன். விட்டு போனோம்ல. ஆமா ஆமா ஆமா, வீட்டுல அந்த எண்ணெய் துணி என்ன பண்ணுது எரிச்சல மாறி இருக்கு. ஆமா, போலீஸ்கார கைது இழுத்த உடனே எவனாவது சந்தோஷமா போறான். முகத்துல ஒரு கடுப்பு வச்சுட்டு போலீஸ்காரன ஒரு முறம் முறைச்சிட்டு தானே போறானுங்க. உண்மையா புரியா? உண்மையா? நானும் கவனிச்சிருக்கிற 100 பேர்ல ஒருத்தம் கூட போலீஸ்காரன் ஒரு முறம் மறைக்காம ஒரு வெறுப்புல ஒரு பார்வை பார்க்காம போகவே மாட்டாங்க. ஏன்னா அது சாட்சி உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் அங்க பார்த்த அந்த நிலையில எண்ணங்கள் அதுக்குள்ள உள்ளுக்கு தூண்டி போய் அதை ரிலீஸ் பண்றதுக்கு போலீஸ்காரங்க இருக்கா. ஆமா, வாய்ப்பை போயிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம பயிற்சியில அந்த அந்த எண்ணங்கள் விழிப்பு நிலையால எண்ண பிரசவத்தை பார்க்கணும். சரிங்களா? சரிங்க. சாதாரண நிலையில என்ன பிரசவமா ரொம்ப லேட் ஆகுது. அது நான் கோபம் தனிக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. இது மின்சுலக்கு கொஞ்சம் ஆற விடுப்பா.
அப்புறமா அவனுக்கு ஏதோ டென்ஷன் ஆயிட்டாங்க, ஒன்னும் அவனை கண்டுக்காதீங்க அப்படி சில பேசுறாங்க இல்லைங்களா. ஆமாங்க. அதான் இப்போ வீட்டு அதிகரிக்க நம்மளுக்கு வந்து இதுல மனமே தன்னை ஆத்துக்கிறது 20 நிமிஷம் ஆகும். ஆனா விழிப்பு நிலை உடனே ஒரு 5 செகண்ட்ல என்ன பிரசவத்தை பண்ணிடுது. பட்டு முடிச்ச உடனே ஒரு ஸ்டேஜ்ல வந்து இன்கமிங் அவுட்கமிங் ரெண்டுமே சமமாவோ இல்ல இன்கமிங் அதிகமாவோ இருக்கும்போது வந்து நம்மளுக்கு இந்த இதுவே இருக்காது இல்லையா? ஆமா, என்ன கழிவு எண்ணங்களை வந்து மனசுல வந்து பிரசவம் பண்ணி எல்லாத்தையும் வெளியே தூக்கி தட்டு இழுக்குங்க. போ அதை பிரசவம் ரிலீஸ் பண்ணி வச்சோம். அது முழுசா வெளியேற்ற பிறகு நமக்கு எப்பயுமே நிரந்தரமாவே அது அந்த ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் சூரியகளை சுவாசத்தை ஒழுங்கா பண்ணக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலை வந்ததுன்னா இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் நம்ம வந்து சூரிய கலையில ஒழுங்கா பண்ணணும். அதுக்குள்ள அந்த ஆற்றல் வந்துடும், விழிப்புணர்வு சேர்ந்து வரும். அதுக்குள்ள இந்த பல எண்ணங்களும் வரும். ஐயா, இப்ப வந்து இதோட மறுமுனை பாத்தீங்கன்னா இப்ப எண்ணம் வெளியேற்ற மாதிரி எண்ணம் முற்றுகிறவத்தையும் நம்மளுக்கு விழிப்பு வந்து தடை பண்ணணும் இல்லையா? எப்படி எண்ணத்தை வெளியேற்றுற மாதிரி எண்ணத்தை உட்புகும் போது நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது மர்மமான முறையில வரும் எண்ணங்கள். எடுத்துக்கிட்டா வந்து நான் ஒரு பாக்குறேன், நீங்க சொல்ல புரியுது. எண்ணங்கள் வந்து வெளியேற்ற பதில எண்ணங்கள் உள்ளுக்கு நுழையாத மாதிரி தடுக்க முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. ஆமாங்க. இல்ல அந்த உள்ள புகிறப்பயே வந்து உனக்கு உள்ள வந்து தோன்ற அதாவது புறத்துக்கான விதை விழுது அப்படின்ற மாதிரி நமக்கு உணர்வு வருமானு கேக்குறீங்க. அது வராது. அது மர்மமான சித்தத்துல இருந்து நீர்க்குமிழி போல ஒரு குமிழி நீர் தண்ணிக்குள்ள இருக்குல்ல. ஆமாங்க, அது வரைக்கும் தெரியாது, வெளியில வரும்போதுதான் தெரியும். வெடிக்கும், மேல வந்து தானே வெடிக்கும். அது நீர் குமிழி போல. ஆமா, அதுக்கு வந்து விழிப்புணர்வு இன்னும் பயங்கரமா டெவலப் ஆகணும். சரிங்க. அந்த சித்தத்திலேயே போய் கை வச்சு எண்ணங்களையே வந்து இல்லாதவாறு செய்யணும். சரிங்களா? அதுக்கு வேற ஒரு எண்ணத்தை அதுக்கு புகுத்தணும். இந்த பாலா போன எண்ணத்துக்கு பதில வேற ஒரு எண்ணத்தை முருக பக்தி சிவபக்தி இப்படி புகுத்தணும். புரிஞ்சுங்களா? ஆமா, சித்தமெல்லாம் எனக்கு சுகமயமேனு அப்படி இப்போ அதுவும் கைவதனையா உள்ள போய் தங்கும். இப்போ அப்படி ஒரு எண்ணத்தை வச்சாலும் அதுவும் கைவதனையா இருக்கும் உள்ள. கழிவுதான் எந்த எண்ணமும் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமான சிவமயமான எண்ணமும் நல்ல எண்ணம் நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் கேட்கிறேன். இப்ப அந்த எண்ணமும் நம்ம தோன்றாங்க கிடையாது. அது சிவமயமா இருக்குன்னு தோன்றாங்க. அதை அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ராமேஸ்வருக்கு காளி உருவத்தை அழிக்கிறதுக்கு அவர் பட்டப்பாடு கடைசி சேர்த்தே போயிட்டாரு. சரிங்களா? அவருக்கு காளியை பற்றி சதாகாலமும் எண்ணம். சதாகாலம் என்ன காளியை பற்றியே நினைச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு மோன நிலைக்கு போயிடுவாரு. சரிங்களா? ஏன் மோன நிலைக்கு போறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆற்றல் அதிகரிக்கும் போது அவருக்கு சக்கரத்துல இழந்துடுறாரு. ஆமா, இங்கதான் நம்முடைய தமிழ் நிலையினுடைய மிகப்பெரிய ரகசியம் செயல்படுது. சங்கரக்கலை இழந்த உடனே காளியை வந்து ரொம்ப டீப்பா நினைக்கிறப்போ ஆற்றல் டக்குன்னு வச்சு போறப்போ நிக்க கூட முடியாம அவரை அசந்து விழுகிறதை இவங்க மோன நிலைன்னு சொல்லிடுறாங்க. விழிப்பு சுத்தமா மறந்துட்டு மனதை எல்லா ஆற்றலையும் எடுத்து அந்த காளியை பற்றி டீப்பா நினைக்கிற ஆற்றல் குறைஞ்சி போய் அந்த தீவிரத்துல எல்லா ஆற்றலையும் இழந்துட்டு மனமோன நிலை போயிடுது. மனம் மோன நிலை போல சோர்ந்து போகுது. மோன நிலைன்னு சொல்லிக்கிறாங்க. சொன்னாக்கா நம்மளை வயிற்று. ஆனா உடனே அதுதான் ஒரு மாதிரியான மயக்கத்துல போயிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? எல்லா மதங்களும் இதே சிந்தனை பேசிருக்காங்க தவிர அந்த இதே சிந்தனையில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் ரகசியமா பேச வேண்டியது. ஆமா, ஒரு கோவில் முன்னாடி இப்படி எல்லாம் பேசினாக்க நம்ம இன்னும் பேச மாட்டாங்க. நான் ஏன் அது கேட்க வந்தேன்னா, பிரசவம் மாதிரியே கரு உற்பத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப நம்ம பிரசவம் பார்த்துக்கலாம், அதுக்கு பிரச்சனை இருக்கிற இதெல்லாம்
காலி பண்ணாலே போதும், அது உகந்த வழி. வெளியே போகும்போது இன்னும் வருதுயா. நான் உள்ள அதாவது உள்ளுக்கு நுழைவு தடுக்கிற பார்த்தீங்கன்னா வெளியே வருவது அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமா சரிங்க. ஆமா சரிங்க. வர்றது எப்படி ஆற்றல் குறைவான சக்தியோட தான் உள்ள வந்து பதியும். அதீத சக்தி வரைக்கும் வெளியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஆற்றல் உள்ளுக்கு இருக்குது எப்படி தான் இருக்கும். அது இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் அது சொல்ல கொடுத்தத ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் சொல்ல கொடுத்தவங்க அடுத்த வருஷம் சொல்ல கொடுக்க ஆரம்பிக்கும். அது எல்லாம் அந்த 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 வித்துக்கள் அனைத்தையும் நிலைத்து வச்சு அது ஃபுல்லாக எண்ணமாக்கி அது வெளியே தள்ளி அந்த வித்துக்களே இல்லாத ஒரு நிலையை உருவாக்குறது தான் உகந்த வழி. சரிங்க. சரிங்க. அதான் இன்னொரு எனக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா நீங்க அடியில போடும்போது எல்லா மாற்றமும் சந்திரகலைக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. சூரிய கலையில வந்து நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சந்திரக்கலையில தான் விதி மதி எல்லாமே வந்து அப்படின்னு போட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதாவது சூரிய கலை சூரியன் என்னைக்குமே நிலையானது. சரிங்க. அதுல கலைகள் கிடையாது. அதனால அவர்களுடைய நிலை வந்து யாரும் புரியாத நிலை. சரிங்க. அது வந்து பேண்ட் ஏரியா, இடம், இடமா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஈசனுக்கே அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. சரிங்க. ஈசனை நான் உலகத்துல இருக்கிற சர்வ உயிரையும் காப்பாற்றுற எனக்கு என்ன தெரியாம ஒரு செயல் நடக்குதா அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல அவரை அங்க போக துடிக்கிறப்ப அந்த உங்களை கட்டுப்படுத்துற தியானம் தான் சிவன் பண்ணிட்டு இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? அந்த புரியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தியானம் தான் சிவனுடைய தியானம். ஆமா, எல்லாம் சர்வ வல்லமை அவங்க கட்டுப்பாட்டுல எல்லாமே இருக்குது. ஆனா அவரு மாத்திரம் இல்லை. அப்ப அவரு அது கட்டுப்படுத்துன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கட்டுப்படுத்துன்னு நினைச்சானாக்கா அவர் காரி நெருப்புக்குள்ள பூந்த விட்டு பூச்சி மாதிரி எரிஞ்சு போயிடுவார் சிவனார். அதனால அவரு அந்த இடத்தை புரியாதவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தியானத்துல சிவபெருமன் இருக்கிறார். அவரே அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சுவாசம் இருப்பது, சுவாசம் எங்க போகுது, கீழே குண்டலியம் நிற்குதா, மேல எழுந்துதா, அங்க என்ன ஒண்ணு. இந்த ஆராய்ச்சி வந்து எல்லாரையும் நாசம் பண்ணி விட்டாங்க. நாசம் பண்ணி விட்டாங்க. அது ஆமா, குண்டலினியே அந்த ஆற்றல் தான். அது எங்கேயும் நீக்கமாக நிறைந்திருக்கின்ற இறையாற்றல் தான் குண்டலினி. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. ஏன் குண்டலினி அண்டலினி ஏன் வைக்கக்கூடாது? குண்டலினி வைக்கணும். அந்த ஆற்றல ஏன் அண்டலினி வைக்கக்கூடாது? இது நமக்குள்ள அடங்கி இருக்கிறதுல குண்டலினா அகப்படுற இடத்துல இருந்து அகப்படும். இது நமக்குள்ள அடங்கி இருக்கிறதால இல்ல அகப்படுற சக்திக்கு குண்டலினி. நமக்கு நமக்கு விழிப்பால அகப்படுறதால அதுக்கு நம்ம குண்டலினி வச்சிருக்கோம். குண்டலினி அது அககுருவால அகப்படுற அககுரு வந்து அகப்படுற சக்தியை அதை மாத்துறாரு. அண்டலினி சக்தியை குண்டலினியா ஒரு மாத்துறாரு. இதுவரைக்கும் அண்டலினி சக்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லையா? கேள்விப்பட்டது இல்லை. கேள்விப்பட்டது கிடையாது. தெரியாது. குண்டலினி சக்தி கேள்விப்பட்டிருக்கிறது, அது புரிஞ்சுக்கவும் இல்லை. அண்டலினி சக்தி கேள்விப்படவும் இல்லை. புரிஞ்சுக்கிறீங்களா? சரிங்க. ஆமா, அண்டலினி சக்தி குண்டலினியே மாற்றக்கூடியவர் யாருன்னா அககுரு. அது நம்ம இருக்கிற இடம் வந்து தொட்டு கீழே அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு மாய வார்த்தைகள். அதுல சில உண்மைகள் இருக்குது. அதுல இருக்கிற உண்மையில அர்த்த உண்மைகள். அந்த உண்மைகள் என்ன பண்ணணும்னா வெளியுற சுவாசத்துல நம்மளை வந்து கடப்பட ஆரம்பிக்கும். அதனால்தான்
என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம மூச்சு வந்து வெளியிடுறப்ப சொல்லுங்க. மூச்சு வெளியிடுறப்ப வந்து சக்தி அங்க போய் அடங்குதே தவிர அங்கிருந்து சக்தி வெளியே வராது. ஓ, என்ன இன்கமிங் தான். ஆமா, இல்ல மூச்சு வெளியிடுறப்ப உள்ளுக்கு அடங்குது. மூச்சு இழுக்கிறப்ப சுவாசிக்கிறப்ப அங்கிருந்து வெளி கிளம்புது. எந்த யோக பயிற்சியாளரும் இதைத்தான் சொல்லுவாங்க. அங்கிருந்து வெளிவர இது மூச்சு விடுறப்ப அதுல போய் அடங்கு. மூச்சு வெளியிடுறப்ப சுவாசம் வெளியே போகும். ஆனா அந்த பிராணன் வந்து குண்டலங்களை போய் அடங்கும். புரியுதுங்களா? அடங்குனா என்ன, அழகு ஏற்பட்டு தேகத்துல அடங்குதுன்னு அர்த்தம். கொண்டினா தேகம், அங்கினா அந்த ஆற்றல். இவங்க வந்து இந்த காயகல்பம் சொல்லிட்டு என்னமோ இதெல்லாம் கொடுத்து குண்டலினி அதை இயக்கணும் அதை இயக்கணும் சொல்லிட்டு பழஞ்சலி யோகத்துல அதுல இதுலயும் அந்த ஏதோ சொல்லி வளர்ச்சி கடைசியில அககுருவை நாசம் பண்ணி வச்சு கடைசியில கீழே மூலத்துல ரத்தமா வடிவத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு ஐயா. இப்ப வந்து மதிசாசத்துல நம்ம சுவாசம் அழுக்கிறோம், விஜய் சாசத்துல உள்சுவாசமும் கிடையாது வெளிசுவாசமும் கிடையாது. நாங்க ஒரு மணி ஒரு உள்ளுக்கு 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 ஓடி, அதாவது உள் வாங்குற சுவாசம் கிடையாது, உள் சுவாசம் கிடையாது. உள் வாங்குற சுவாசம் வந்து வெளிக்காற்ற உள் வாங்குற சுவாசம். வெளிசுவாசத்துல உள் சுவாசம். இந்த ரெண்டு வாரத்துக்கும் நிறைய வித்தியாசம். புரியுதுயா புரியுதுயா. விஜயசுவாசத்துல வெளிசுவாசம் இருக்கு, சந்திரத்துல வந்து உள்சுவாசமா இருக்கு. சுவாசம் இருக்கு, சுவாசம் ஒழுங்கு உள்வாங்கும் சுவாசம் இருக்குது. சரிங்க. எப்பவுமே வந்து இந்த சுவாச உள்ளுக்கு இயங்கிதான் இருக்கும். புரியுதுங்களா? சரிங்க. கதியில என்ன ஆகுது, சந்திரவேலை வந்து என்ன ஆகுது, அதனாலே மாறிடுது. ஆமா. ஹலோ, சொல்லுங்க. அதனாலே மாறி ஜீவ ஆற்றலே துடிப்ப வந்து ஓட ஆரம்பிச்சது. அப்படியே ஜீவ ஆற்றல் இது வந்து என்னன்னா மதிலையும் விதிலையும் ஜீவ ஆற்றலுக்கான மூலப்பொருள் வேலை செய்ய ஆரம்பிச்சது. மூலப்பொருள் உற்பத்தி ஆரம்பிச்சது. பதில என்ன ஆகுது, ஜீவாத்திலே குறித்த பதமாகி ஜீவாத்திலே வேலை செய்ய ஆரம்பிச்சது. இப்ப வந்து மதியில வந்து உள்வாங்கிற சுவாசமா இருக்கு, விதியில வந்து உள்சுவாசமா இருக்கு, பதியில வந்து என்னவா இருக்கு? ஜீவாத்திலே வேலை செய்வாங்க. இல்லையா, ஒரு வார்த்தை துடிப்பா வீரியம் இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க. துடிப்பு அந்த ஜீவ ஆற்றல் தாங்க. ஜீவ ஆற்றல் பெரிய பெரிய துடிப்பா மாறும். சரிங்க. அந்த துடிப்பினுடைய வீரியத்தை நம்ம அதிகப்படுத்தணும். சரி. இப்ப துடிப்போட வீரியத்தை அதிகப்படுத்துறது தெரியல. துடிப்பு வீரியம் பயிற்சியில தான் வரும். பயிற்சி தோன்றா நிடிக்க வந்து இது அதிகமாகும். பலமான தோன்றா நிலை தான் அகனான். புரியுதுங்களா? பலமான தோன்றா நிலை தான் அகனான். அகனான என்ன நீடித்த தோன்றா நிலை. நீடித்த தோன்றா நிலையே அகனான். அங்க அகனானுக்கு எந்த எண்ணங்களும் எதுவும் இருப்பதில்லை. புரியுதுங்களா? சரிங்க. அகனான கிட்ட அகனான ஏன் அகனான் வந்து எல்லாத்தையும் மூலப்பொருள் மூலமா ஜீவனை பலப்படுத்தாம ஜீவனையே பலப்படுத்துற செய்து வேலைய அதுதான் ஏன் பண்ணுதுன்னா, இது காலதேசம் கடந்தது. புரியுதுங்களா? மூலப்பொருள் எல்லாம் வந்து காலதேசத்துல உட்பட்டது. மூலப்பொருள் எல்லாம் காலதேசத்துல உட்பட்டது. அதனால காலதேசத்தை கடந்ததுனால அது மூலப்பொருளை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
சரிங்க. இறையாற்றலோட நேரடியாக தொடர்பு கொண்டு ஜீவாற்றலையே அது பரம்பொருளையே ஜீவாத்மாவே பரமாத்மாவே ஜீவாத்மாவே ஸ்டேட்டை கன்வெர்ட் பண்ணிடுது. இப்ப மதிசுவாசம் பரிசுவாசம் விசுவாசத்துல எல்லாம் மூலப்பொருள் மூலமாக பரமாத்மா மூலப்பொருளை பெற்று அந்த மூலப்பொருளை அழகுல கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக ஜீவாத்மா உருவாகுது இல்லைங்களா? இன்னொரு மீடியம் மூலமாக. ஆனா பரிசுவாசத்துல நேரடியாக உருவாகுது. இப்ப ஒரு ஐஸ் இருக்குது. ஹலோ, ஒரு ஐஸ் இருக்குது. அந்த ஐஸ் சூடு பண்ண என்ன ஆகும்? தண்ணி ஆயிடும். அந்த தண்ணியை சூடு பண்ண ஆவியாயிடும். ஆவியாகும். அதே இது பாஸ்பரஸ் வச்சா என்ன ஆகும்? பாஸ்பரஸ் எரிஞ்சிடும். நேரடியாக ஆவியாயிடும். நேரடியாக இது பேர் என்ன சொல்லியிருக்காங்க? பதங்கமாதல். வெரி குட் பதங்கமாதல். அந்த பதங்கமாதல் சொல்லியதான் பரிசுவாசம். செம்மையா, செம்ம, சூப்பர்யா. செய்தா ஒரு அந்த செய்தா அது வந்து ஜீவாத்மா பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை செய்த பண்ணிடுறாரு. அதான் எனக்கு இப்போ இதுல ஒரு நீங்க சொன்னீங்கல்ல துடிப்பு தான் வந்து பரிசுவாசம் அப்படின்ட்டு. இப்போ வந்து துடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. துடிப்புல இருக்கு உடம்புதான். அப்போ நம்ம துடிப்பு கூடவே இருக்கணுமா? துடிப்பு சுவாசத்தோடு இருக்கணுமா? அப்படி கேள்விப்பட்ட என்ன சொன்ன கழிக்கிறீங்களா? இல்ல இல்லையா, எனக்கு என்னன்னா துடிப்போட இருக்கிறது எனக்கு ஒரு செயல் மாதிரி இருக்கு. சில நேரத்துல என்ன நீங்க மனசு செயல்பட்டு நடக்குதோ அப்படின்னு நான் ஒண்ணு கேட்கிறேன். சொல்லுங்க. துடிப்போடு இருக்கணுமா? ஐயா நான் இல்ல, நான் என்ன கேட்டோன்னு சரியா கேட்டோன்னு எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு துடிப்பு வரும்போது என்னன்னா, நான் அதை ஒரு செயலா பண்றதோ மனதோட இயக்கமா இருக்கோ அது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுதான் நம்ம ஈர்மையா பரமாத்மா ஜீவாத்மாவும் ஒன்றா கலந்த நிலை. ஏன்னா அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது எனக்கு என்ன ஆகுனா, ஐயோ மனசு ஏற்படுது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருது. அதனால தான் நான் கேட்டேன். துடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எண்ணமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுதான் அந்த எண்ணமும் மறைஞ்சிடுது. திடீர்னு அந்த நீங்க சொல்றீங்கல்ல ஒரு மின்னல் வந்தோன்னு எண்ணம் வருது உள்ள இருக்குன்னு. அந்த பரிசுவாசத்துல ஒரே ஒரு உறுப்பு எதுன்னா நம்முடைய இதயம் தான். இதயம் மட்டும்தானே? சரிங்க. ஆமா. ஏன்னா அது மட்டுமே அந்த துடிப்பு மட்டுமே என்னால உணர முடியுது. ஆனா என்னன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த நல்லா இருக்கு. திருப்பி திடீர்னு எண்ணம் வரும்போது மனது கைப்பட்ட உடனே அது ஐயோ நம்ம இப்படி இருக்கலாம், இது சரியா அப்படின்னு. அதுதான் தோல்வி. 7 சுவாசம் 10 சுவாசம் முடிஞ்ச உடனே ஒரு தோல்வி வந்துடுது இல்லையா? ப்ரெஷர் வந்து இல்லையா? அந்த தோல்விதான் ஜெயிக்கதான் நமக்கு விழிப்புணர்வு வந்துட்டே இருக்கும். சரிங்க. அது என்னால கையாள முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. நானே உருவாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம், இது சரியா தவறான ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் கேட்டேன் துடிப்போட இருக்கணும் சார் அப்படின்ட்டு. நிறைய சந்தேகங்கள் கிளப்பிட்டு இருக்கு இந்த மனசு இல்லையா? அதுவா கடவுளை பார்த்த உடனே ஸ்ட்ரெயிட்டா இது கடவுள் தானான சந்தேகத்தை முதல்ல எழுப்பும் மனசு. கடவுள் நமக்கு தோன்றித்தானா இது கடவுள் தானா? மனசு செய்யற முதல் வேலை அதுதான். இந்த பிள்ளைங்க பார்த்தது இல்லையா? அறியாமல் இருப்பேங்க. நான் என்ன பண்றது? அதே வந்து ஏத்துக்க உடனே ஏத்துக்கலாம்ல. முடிஞ்சு ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கங்க. திடீர்னு பாத்துக்கல ஏத்துக்கணும். சொல்லப்போனா ஒரு தடவை வந்தேன்னா ஏத்துக்குவோம். சரி கடவுள் தான் ஏத்துக்குவோம். அதே கடவுள் 2வது வந்தான்னு வச்சுக்கோங்க. கடவுள் தானே இவரு.
வருமா வராதா? இந்த உண்மையா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமா, இல்ல நேற்று பார்த்தவரு காது கொஞ்சம் லேசா வளைஞ்சு வீரமா இருக்காரு. இன்னைக்குன்னு ஒரு சீட்டை இருக்க இந்த வளர்ந்தது போல தெரியுது. ஒருவேளை அவங்க தம்பியா இருக்குமோ? இந்த மனசு எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். அதனாலதான் இந்த மனசு இருக்கிற வரைக்கும் சந்தேகங்கள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை இருக்காது மனிதனுக்கு. சரிங்க புரிஞ்சிருக்கியா? சரிங்க விசால். சொல்லுங்க. என்ன தொடர்பு கட்டா இருக்கு உங்களுக்கு? அது தெரியல, முதல் அப்பப்போ அப்படிதான் ஆகுது. பத்மநாபன் தான் ஏதோ கேள்வி வச்சிருக்கேன் அப்படின்னா ஐயா சொல்லுங்க. அவரு நீங்க பேசுற முன்னாடியே அப்படியே எல்லா கேள்வியும் கேட்டாரு அவரு. ஆமாங்க நான் கேள்விட்டேன். என்கிட்ட கேள்வி இல்லை சார். கேள்வி வச்சுக்கீங்களா? இல்லைங்கய்யா. புதுசா ஏதாவது கேள்வி வச்சுக்கீங்களான்னு கேட்டேன். இல்லையா இப்பயே நிறைய இன்ஃபர்மேஷன், அது எண்ணங்கள் தவிர்க்கிறது அதுவே சூப்பரா, அதே ட்ரை பண்ணி பாத்தீங்க, அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. அது இனிப்பால் என்ன பிரசவம்? இந்த இன்னைக்கு பேசுகிற தலைப்பு என்னன்னா, இந்த பேச்சினுடைய தலைப்பு விழிப்பால் என்ன பிரசவம்? ஓகேயா. விழிப்பால் ஓகேயா. விழிப்பால் என்ன பிரசவம்? எண்ணங்களின் பிரசவம். அது போடுங்க. ஓகேயா போட்டுருவாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 1 hour ஆச்சா? ஆமா போதும். சரிங்கய்யா. சரி இன்னைக்கு டாபிக் நல்ல டாபிக்கா? ஆமாங்க. நாளைக்கு 30 நிமிடம் நல்ல யூஸ்ல பண்ணலாமா? நாளைக்கேவா அப்படி கேட்குறீங்களோ? நாளைக்கு இன்னைக்கு நைட்டே பண்ணுவா? நாளைக்கேவா? என்னங்க ஒரு அடுத்த மாசம் இல்லக்கா, ஒரு அடுத்த வருஷம் வச்சுக்க கூடாதா? நீங்க கிளாஸ் என்ன சொல்லி இந்த வாரம் வரும்போது மாற்றத்தோட வரணும் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதுக்கான செயல் நடந்துட்டு இருக்கு. நீங்க வரணுங்க. அதுக்கான செயல் நடந்துட்டு இருக்கியா? சரி. மாற்றத்தோடு வந்தாதான் நான் ஒரு 2வது இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் கூட்டு பயிற்சி ஆரம்பிச்சேன். ஆமா சரிங்க. ஆமா, இந்த அதனுடைய முதலில் இயக்கம் பதிசுவாசம். அதனுடைய முதலில் இயக்கம் பதிசுவாசம். இனிமே அதனாலதான் இயங்குவாரு. புரிஞ்சுதுங்களா? இனிமே திறனான இயங்கவே மாட்டாரு. புரியுதுங்களா? அவரு அட்ரஸ் தொலைச்சிட்டாரு அவரு. சரிங்க. அட்ரஸ் தொலைச்சிட்டாரு. அது எங்கேயோ சுத்திட்டு யாரையா தூக்கிட்டு மாதிரி யாரையா தூக்கிட்டு போட்டு, அதை பத்தி கவலை இல்லை. சரிங்க. நமக்கு இனிமே அகனான்தான் எல்லா செயலும் செய்வாரு. அதனால செயல் செய்யறப்ப அது எப்பேற்பட்ட செயலு, அந்த செயலை மேன்மைப்படுத்த மூலமாக எப்பேற்பட்ட கூற்றுகள்லாம் விசித்திரமான செயல்பாடு தான் கூற்றுன்னு சொல்லுது. சரிங்க. விசித்திரமான செயல். நடுவில் ஒரு விசித்திரம், நம்ம ஓடுறதுல ஒரு விசித்திரம், நம்ம கை அசைக்கிறதுல ஒரு விசித்திரம், ஒவ்வொன்றையும் ஒரு விசித்திரம். ஆமா, அது பேர் தான் கூத்தின் பேரு. புரியுதுங்களா? சரிங்க. இப்ப கூத்தாட போறோம். நீங்க இந்த வகுப்பு அடுத்த வகுப்புல இருந்து நம்ம எல்லாம் கூத்தாடிகள் ஆக போறோம். ஆனா இது திருக்கூத்து. ஆமா, சரிங்க. நீங்க உலகத்துல இருக்க கூத்துகள் எல்லாம் கூத்தாடிகள் தெருக்கூத்தாடிகள்.
சரிங்க. திருக்கூத்தாடிகள் சரிங்க. ரொம்ப விசித்திரமான அனுபவமா இருக்கும். ஆனா அதனால் மூலமா செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மிக விசித்திரமாக இருக்கும். சரிங்களா? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம். இந்த அதனானோட செய்யற ஒவ்வொரு அசைவும் அகிலமே அசைய வைக்கக்கூடிய நிலைக்கு போகும். சரிங்களா? அதுதான் திருக்கூத்து. சரிங்க. சரி சரி, முடிச்சிடலாமா? சரிங்க. சரிங்க. சரி, சுகமான இரவுகள்.